சத்ரு உயிர்த்தெழுதல கொண்டு வந்துட்டான். உங்களுக்குள்ள அடக்கப்பட்டிருந்த பாவத்தை சத்ரு உயிர்ப்பிச்சுட்டான். அப்படின்னா ஆவி என்ன இருக்குது? ஆவி டவுன்ல இருக்கு. யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி டெட். ஆவி ஆக்டிவா இருக்குதுன்னா மாம்சம் அடக்கப்பட்டுரும். உங்க மாம்சம் அடக்க பண்ணப்படணும்னா, பாவம் அடக்க பண்ணப்படணும்னா உங்க ஆவி ஆக்டிவா இருக்கணும். ஆவி ஆக்டிவா இல்லைனாலே உங்க மாம்சம். அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல 1 தெசலோனிக்கே 5:17 நினைக்கிறேன், அதுல பவுல் சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இந்த 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 ஆவி என்ன பண்ணாத, அனல் மூட்டு, இதை டெவலப் பண்ணு. நான் சொல்லட்டுமா, அபிஷேகத்துக்கு முடிவில்லை. உன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீ அதை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். உங்க காலிங்குக்கு முடிவில்லை, நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஆராதனைக்கு முடிவு இல்லை, டெவலப் பண்ணிக்கிட்டே. 2 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம். நான் ஏன் தனி ஜெபத்துல எல்லாம் நான் குறைஞ்சது 2 மணி நேரம் ஆராதிச்சுவேன். அதுக்கப்புறம் தான் ஏதாவது இந்த வார்த்தைக்குள்ள போறதெல்லாம் 2 மணி நேரம் என்ன பண்ணிடுவேன். இங்க இது எனக்கு டவுன் ஆகிற இருந்தா உடனே ஆராதிக்க போயிருவேன். ஸ்பிரிட் ஆராதிச்சு என் ஸ்பிரிட்டை பூஸ்ட் பண்ணிக்குவேன். அது பூஸ்ட் ஆனோன்னு இங்க வார்த்தைக்கு வருவேன். அந்த வார்த்தை எனக்கு ஜீவனா மாறுது. அந்த ஜீவனை இங்க பிரசங்கிக்கிறேன். இங்க ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. இதையெல்லாம் தனி அறையில தான் பிறக்குது. தனி அறையில தான். சத்ருவை ஜெயிக்கிற முதல் இடமும் தனி அறை தான். சத்ருவை ஜெயிக்கிற முதல் இடம் எது தெரியுமா? உங்க அந்தரங்கம் தான்.